தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. என்ன அடிங்க, திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா எனக்கு ஆசீர்வாதம் மட்டும் பண்ணாம இருந்துடாதீங்கப்பா. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் ஓடி போயிடுறேன்ப்பா. அது போதும் எனக்கு. என்னால உன்னை ஆசீர்வாதம் பண்ண முடியாது. இந்த பார், சபிச்சிட போறேன். நொந்து போய் இருக்கிற அப்பன் சபிச்சாது பழிச்சிடும். போயிரு. ஏன்பா ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? தயவு செஞ்சு இப்படிலாம் பேசாதீங்க ப்ளீஸ். நான் கேட்கறது என்ன? ஆசீர்வாதம் தானே பா. என்ன இருந்தாலும் நான் உங்க பையன் தானேப்பா. பா என்னமோ தெரியலப்பா, எனக்கு என்னோட மனசு சொல்லுது உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்காம போக கூடாதுன்னு. பா நீங்க என்ன உங்க பையனா கூட ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். ஏதோ 10ல 11 உங்களை பார்க்க வந்து ஏதோ ஒரு விருந்தாளிக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணுங்கப்பா ப்ளீஸ் பா. மா மா ப்ளீஸ் மா, என்ன இந்த அளவுக்கு வெறுக்க வேண்டாம்னு சொல்லுங்கம்மா. என்ன ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கம்மா ப்ளீஸ்மா, கெஞ்சி கேட்கிறேம்மா. உன்னால எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியல, மன நிம்மதியும் கொடுக்க முடியல. இருக்கிற சந்தோஷத்தையும் ஏன் கெடுக்கிற? ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை விட அதிகமா பேசுவேன். கோயிலாச்சேன்னு பாக்குறேன். தள்ளி போயிடு, போயிடுன்னு சொல்றேன்ல. சரி அப்பா, நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ண வேண்டாம். உங்களுக்காக ஆசையா கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன், அதையாவது வாங்கிக்கங்க. பையனை இல்லைங்கிற கிஃப்டா?